ஒன்று குறிப்பேடு 1ஆம் அதிகாரம். ஆதாம், சேத்து, ஏனோசு, கேனான், மகலேல், ஏரெது, ஏனோக்கு, மெத்சேலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், எப்பேத்து. எப்பேத்தின் மைந்தர் கோமர், மாகேகு, மாதா, யாவான், தூபால், மோசேக்கு, தீராசு. கோமோரின் மைந்தர் அஸ்கெனாசு, தேர்காமா. யாவனின் மைந்தர் எலிசா, தர்சீசு, இத்திம், தோதானிம். காமின் மைந்தர் கூசு, எகிப்து, பூத்து, கானான். கூசின் மைந்தர் செபா, அவிலா, சப்தா, ரகபா, சப்தாக்கா. ரகபாவின் மைந்தர் சேபா, தெதாதின். கூசுக்கு நிம்ரோத்து பிறந்தார். அவர் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார். எகிப்தின் வழிவந்தோர் லூதியர், அனாமியர், லகாபியர், தப்திகியர், பத்ரூசியர், பெலிஸ்தியரின் மூல இனத்தவரான கஸ்லிகியர், கப்தரியர். கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன், இரண்டாம் மகன் கேத்து, மற்றும் எபூசியர், எமோரியர், கிர்காசியர், இவ்வியர், அர்க்கியர், சீனியர், அர்வாதியர், செமாரியர், ஆமார்த்தியர். சேமின் மைந்தர் ஏலாம், அத்ரு, அர்பஹாசாது, லூது, ஆராம், ஊசு, ஊல், கெத்சேர், மெசேக்கு. அர்பஹாதாஸுக்கு சேலா பிறந்தார். சேலாவுக்கு ஏபேர் பிறந்தார். ஏபேருக்கு 2 மைந்தர் பிறந்தனர். ஒருவர் பெயர் பெலேகு, ஏனெனில் அவருடைய நாட்களில் மண்ணகம் பிரிவுற்றது. அவர் சகோதரர் பெயர் யோக்தான். யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மெதாது, செலேபு, அச்சர், மாவேத்து, எராகு, ஆதரோம், ஊசால், திக்லா, ஏபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோபாபு. இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர். சேம், அர்பஹசாது, சேலா, ஏபேர், பெலேகு, ரயி, செருகு, நாகோர், தெராகு, ஆப்ராம் என்ற ஆப்ரஹாம். இஸ்மேலின் வழிமரபினர். ஆப்ரஹாமின் மைந்தர் ஈசாக்கு, இஸ்மேல். அவர்களுடைய தலைமுறைகள் பின் வருமாறு. இஸ்மேலின் தலைமகன் நெபயோத்து மற்றும் கேதார், அத்பியோல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, அதாத்து, தேமா, ஏற்று, நாபிசு, கெதமா. இவர்களை இஸ்மேலின் மைந்தனர். ஆப்ரஹாமின் மறுமனைவி கெட்டூரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, குவாகு. யோக்சானின் மைந்தர் சேபா, தெதான். மிதியானின் மைந்தர் ஏப்பாகு, ஏப்பேர், அனோக்கு, அபிதா, எல்தாயா. இவர்கள் அனைவரும் கெட்டூராவிடம் பிறந்த புதல்வர். ஏசாவின் வழிபரப்பினர். ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் மைந்தர் ஏசா, இஸ்ரேல். ஏசாவின் புதல்வர் எலிப்பாசு, ரகுவேல், எயூசா, யாலாங், கோராகு. எலிப்பாசின் புதல்வர் தேமான், ஓமார், சேபி, காத்தாம், கெனாசு, திம்னா, அமலேக்கு. ரகுவேலின் புதல்வர் நாகாத்து, செராகு, சம்மாகு, மிசா. ஏதோம் நாட்டின் முதல் குடிமக்கள். சேயிரின் மைந்தர் லோத்தன், சோபால், சிபெயோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். லோத்தானின் புதல்வர் ஓரி, ஓமாம். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர் அலையான், மானகாத்து, ஏபால், செப்பி, ஓனாம். சிபெயோனின் புதல்வர் ஐயா, அனா. அனாவின் மகன் தீசோன். தீசோனின் புதல்வர் அம்ரான், எஸ்பான், இத்ரான், கெரான். ஏட்சேரின் புதல்வர் பில்கான், சகவான், யாக்கான். தீசாரின் புதல்வர் ஊசு, ஆரான். ஏதோம் நாட்டின் மன்னர்கள். இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசன் பெகோரின் மகன் பேலா. இவரது நகரின் பெயர் தின்காப்பா. போலோ இறந்தபோது போஸ்ராவை சார்ந்த செராகு மகன் யோபாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். யோபாபு இறந்தபோது தேமானியர் நாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். ஊசா இறந்தபோது மோவாபு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதாதின் மகன் அதாது அரசரானார். இவரது நகரின் பெயர் அவித்து. அதாது இறந்தபோது மஸ்கெராவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். சம்லா இறந்தபோது நதியோர ராக்போத்தியர் சாவுல் அரசரானார். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் அவருக்கு பதிலாக அரசரானார். பாகால் அனான் இறந்த பின் அதாது அவருக்கு பதிலாக அரசரானார். அவரது நகரின் பெயர் பாயி. மெசகாபின் பேத்தியும் மத்ரேத்தின் மகளுமான மெஹேற்றமேல் என்பவரை அவரது மனைவி. அதாது இறந்தார். ஏதோமின் குடும்ப தலைவர்கள் திம்னா, அலியா, எத்தேத்து, ஓகாலிபாமா, ஏலா, பீனோன், கெனாசு, தேமான், மிபிசார், மக்தியேல், ஈராம். இவர்களை ஏதோமின் குடும்ப தலைவர்கள். 2ஆம் அதிகாரம். யூதாவின் வழிமரபினர். இஸ்ரேலின் மைந்தர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன்,
தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத்து, ஆசேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா. இம்மூவரும் கானானிய பெண் பத்சூவாவிடம் அவருக்கு பிறந்தவர்கள். அவர்களுள் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாயிருந்ததால் அவர் அவனை சாகடித்தார். யூதாவின் மருமகள் தாமார் அவருக்கு பெற்ற புதல்வர் பெரெட்சு, செராகு. யூதாவின் புதல்வர் மொத்தம் 5 பேர். பெராட்சின் புதல்வர் எட்ரோன், அஹ்மூல். செராகின் புதல்வர் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா. ஆக மொத்தம் 5 பேர். விலக்கப்பட்டதை வைத்து கொண்டதால் தவறிழைத்து இஸ்ரேலருக்கு பெருங்கேடு விளைவித்த ஆக்கார் கர்மியின் புதல்வருள் ஒருவன். ஏத்தானின் மகன் அசரியா. அரசர் தாவீதின் மூதாதையர். எட்ரோனுக்கு பிறந்த புதல்வர் எராகுமோவேல், ராம், கெலுபாய். ராமுக்கு அபினதாபு பிறந்தார். அபினதாபுக்கு யூத மக்களின் தலைவராகிய நகசோன் பிறந்தார். நகசோனுக்கு சல்மா பிறந்தார். சல்மாவுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஒபேது பிறந்தார். ஒபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு பிறந்தவர்கள் தலைமகன் எலியாபு, 2ஆம் மகன் அபினதாபு, 3ஆம் மகன் சிமையா, 4ஆம் மகன் நெத்தனியேல், 5ஆம் மகன் ரதாய், 6ஆம் மகன் ஓட்சேம், 7ஆம் மகன் தாவீது. இவர்களின் சகோதரிகள் செருயா, அபிகாயில். செரியாவின் புதல்வர் அபிசாய், யோவாய், அசாயேல் என்னும் மூவர். அபிகாயில் இஸ்மாயிலராகிய ஏத்தேருக்கு அமாசாவை பெற்றெடுத்தார். எட்ரோனின் வழிமரபினர். எட்ரோனின் மகன் காலேபுக்கு தம் மனைவி எரியோதை சார்ந்த அசூபா மூலம் பிறந்த புதல்வர் இவர்களே: ஏசேர், சோபாபு, அர்த்தோன். அகுஸ்பா இறந்தபோது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். அவர் அவருக்கு கூரை பெற்றெடுத்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரிக்கு பெட்சலேல் பிறந்தார். பின்பு எட்சரோன் தமக்கு 60 வயதான போது கிளையாதின் மூதாதையான மாக்ரின் புதல்வியை மணந்து அவருடன் உறவு கொண்டார். அவர் அவருக்கு செகுவை பெற்றெடுத்தார். செகுவுக்கு யாயர் பிறந்தார். இவருக்கு கிளையாது நாட்டில் 23 நகர்கள் இருந்தன. கெசூரும் ஆராமும் அவர்களிடமிருந்து அவ்வோத்தியாயரையும் கெனாத்தில் உள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் 60 நகர்களை கைப்பற்றினார்கள். இவையாவும் கிளையாதின் மூதாதியாகிய மார்க்கரின் புதல்வர்களுக்குரியவை. எட்ரோன் எப்ராத்தாவில் இறந்த பின் அவர் மனைவி அபியா காலேபுக்கு தெக்கோவின் மூதாதியான அஸ்கூரை பெற்றெடுத்தார். ரெகுமவேலின் வழிமரபினர். எட்ரோனின் தலைமகனான ரெகுமேலின் மைந்தர் தலைமகன் ராம் மற்றும் பூனா, ஒரேன், ஒட்ரோம், அகியா. எரகுமவேலுக்கு அத்தாரா என்ற மற்றொரு மனைவி இருந்தார். அவரே ஒனாமின் தாய். ரெகுமேலின் தலைமகனான ராமின் புதல்வர் மாகாசு, யாமின், ஏகேர். ஓனாமின் புதல்வர் சம்மாய், யாதா. சம்மாயின் புதல்வர் நாதாபு, அபுசூர். அபுசூரின் மனைவியான பேர் அபிகாயில். அவர் அவருக்கு அக்பானையும் மேலிதையும் பெற்றெடுத்தார். நாதாபின் புதல்வர் செலேது, அப்பீம். செலேது புதல்வர் என்று இறந்தார். அப்பீம் புதல்வர் இசி. இசியின் புதல்வர் சேசான். சேசானின் புதல்வருள் அக்லாய் ஒருவர். சம்மாயின் சகோதரரான யாதாவின் புதல்வர் எத்தேர், யோனத்தான். எத்தேர் புதல்வர் என்று இறந்தார். யோனத்தானின் புதல்வர் பெலேத்து, சாசா. இவர்கள் ரகுவேலின் வழிமரபினர். சேசானுக்கு புதல்வர் இல்லை, புதல்வியர் மட்டுமே இருந்தனர். சேசானுக்கு யார்கா என்று எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார். சேசான் தம் புதல்வியரில் ஒருவரை யார்கா என்ற தம் பணியாளருக்கு மணம் முடித்து கொடுத்தார். அவர் அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார். அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார். நாத்தானுக்கு சாபாது பிறந்தார். சாபாதுக்கு எப்லால் பிறந்தார். எப்லாலுக்கு ஒபேது பிறந்தார். ஒபேதுக்கு ஏகு பிறந்தார். ஏகுவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு ஏலேசு பிறந்தார். ஏலேசுக்கு எலையாசா பிறந்தார். எலையாசாவுக்கு சிஸ்மாய் பிறந்தார். சிஸ்மாய்க்கு சல்லும் பிறந்தார். சல்லுமுக்கு எக்கமியா பிறந்தார். எக்கமியாவுக்கு எலிசாமா பிறந்தார். காலேபின் வழிமரபினர். ரெகுவேலின் சகோதரரான காலேபின் மைந்தர் தலைமகன் மேசா. இவர் சீவின் தந்தை. இவர் எப்ரோனின் தந்தையாகிய மாரசாவின் புதல்வர். எப்ரோனின் புதல்வர் கோராகு, தப்புவாகு, ரக்குமை, செமா. செமாவுக்கு ராக்காம் பிறந்தார். இவர் யோர்காயின் தந்தை. ரக்கேமுக்கு சம்மாய் பிறந்தார். சம்மாயின் புதல்வர் மாக்கோன். மாக்கோன் பெத்சூரின் தந்தை. காலேபின் மறுமனைவி ஏப்பா ஆரானையும் மோசாவையும் காசையும் பெற்றெடுத்தார். ஆரோனுக்கு காசேஸ் பிறந்தார். எக்தாயின் புதல்வர் ரக்தேம், யோத்தாம், கேசான், பெலேது, ஏப்பா, சாகாபு. காலேபின் மறுமனைவி மாக்கா செபேயரையும் திர்கானாவையும் பெற்றெடுத்தார். மேலும் அவர் பத்மன்னாவின் தந்தை சாகாபையும்
பக்மேனாவிற்கு கிபேயாவிற்கும் தந்தையான செவையையும் பெற்றெடுத்தார். காலேபின் புதல்வி அக்ஷா. இவர்களை காலேபின் புதல்வர்கள். எப்ராத்தாவின் தலைமகனான கூரின் புதல்வர். கிரியத்து ஏராமின் மூதாதையான சோபால். பெத்லஹேமின் மூதாதையான சல்மா. பெத்காதேரின் மூதாதையான ஆரேபு. கிரியத்து ஏராமின் மூதாதையாகிய சோபாவின் மற்ற புதல்வர். ஆரேவே அச்சி மெனுக்கேத்து. கிரியத்து ஏராமின் குடும்பங்கள். இத்திரியர், பூத்தியர், சுமாத்தியர், மிஸ்ராவியர் இவர்களிடமிருந்து சேராத்தியரும் எஸ்தா வேலியரும் தோன்றினர். சல்மாவின் புதல்வர் பெத்லஹேமியர், நெட்டோபாயார், அட்டரோத், பெத் யோவாபு, மனகத்தியரிலும் பாதி மக்களான சோரியர். யாபெத்தில் குடியிருந்த எழுத்தரின் குடும்பங்கள். திராத்தியர், சிமையாத்தியர், சூக்காத்தியர், ராகேப்பு வீட்டாரின் மூதாதையான அமாத்திலிருந்து தோன்றிய கேனியர் அவர்களே. 3ஆம் அதிகாரம். அரசர் தாவீதின் பிள்ளைகள். எப்ரோனில் தாவீதுக்கு பிறந்த புதல்வர் இவர்களே. இஸ்ரேலை சார்ந்த அகினோவாம் பெற்றெடுத்த தலைமகன் அம்னோன். கர்மேலை சார்ந்த அபிகாயில் பெற்றெடுத்த தானியேல் 2ஆமோர். கெசூரின் அரசன் தல்மாய் மகள் மாக்கா பெற்றெடுத்த அப்சலோ 3ஆமோர். அகீத்து பெற்றெடுத்த அதோனியா 4ஆமோர். அபிதால் பெற்றெடுத்த செப்பத்தியா 5ஆமோர். மனைவி எக்லா பெற்றெடுத்த இத்தியா 6ஆமோர். இந்த 6 பேர் எப்ரோனில் அவருக்கு பிறந்தவர்கள். அங்கே அவர் 7 ஆண்டுகளும் 6 மாதங்களும் ஆட்சி செலுத்தினார். எருசலேமிலோ 33 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். எருசலேமில் அவருக்கு பிறந்தோர் இவர்களே. அமியேலின் புதல்வி பத்சூவா பெற்றெடுத்த சிமையா, சோபாபு, நாத்தான், சாலமோன் ஆகிய 4 ஏனையோர். இப்கார், எலிசாமா, எலிப்பலேற்று, நோகாகு, நெபேகு, யாப்பியா, எலிசாமா, எலையாதா, எலிப்பலேற்று ஆகிய 9 பேர். இவர்கள் அனைவரும் தாவீதின் புதல்வர். மற்றும் இவர்களின் சகோதரி தாமார் இன்னும் மறுமனைவியர் மூலம் அவருக்கு வேறு புதல்வரும் இருந்தனர். அரசர் சாலமோனின் வழிமரபினர். சாலமோனின் புதல்வர் ரகபெயம், அவர் மகன் அபியா, அவர் மகன் ஆசா, அவர் மகன் யோசபாத்து, அவர் மகன் யோராம், அவர் மகன் அகசியா, அவர் மகன் யோவாசு, அவர் மகன் அமச்சியா, அவர் மகன் அசேரியா, அவர் மகன் யோதாம், அவர் மகன் ஆகாசு, அவர் மகன் எசேக்கியா, அவர் மகன் மனாசே, அவர் மகன் ஆமோன், அவர் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர் தலைமகன் யோகன்னான். 2ஆமவர் யோக்கியா, 3ஆமவர் செதேக்கியா, 4ஆமவர் சல்லும். யோக்கியாமின் புதல்வர் அவர் மகன் எக்கோனியா, அவர் மகன் செதேக்கியா. அரசர் எக்கோனியாவின் வழிமரபினர். சிறைப்பட்ட எக்கோனியாவின் புதல்வர் அவர் மகன் சேல்தியேல், மல்கிராம், பெதாயா, செனாச்சர், எக்கமியா, ஓசாமா, நெதமியா. பெதாயாவின் புதல்வர் செருபாபேல், சிமேயி. செருபாபேலின் புதல்வர் மெசுல்லாம், அனனியா. அவர்களின் சகோதரி செலாமித்து மற்றும் அசுபா, ஓகேல், பெராக்கியா, அசதியா, யூசேபு, கெசேது என்னும் 5. அனானியோவின் புதல்வர் பெலாட்டியா, ஏசியா, அவர் மகன் ராபாயா, அவர் மகன் அர்னான், அவர் மகன் ஓபதியா, அவர் மகன் செக்கனியா. செக்கனியாவின் புதல்வர் செமாயா, அவர் புதல்வர் அட்டூசு, இகால், பாரியாகு, நேரியா, சாபாற்று. ஆக மொத்தம் 60. நேரியாவின் புதல்வர் எலியோவானா, எசேக்கியா, அஸ்கரிம் என்னும் 3. எலியோவானின் புதல்வர் உதவியா, எலியாசிபு, பெலாயா, அக்கூபு, யோகனான், தெலாயா, அனானி என்னும் 7. 4ஆம் அதிகாரம். யூதாவின் வழிமரபினர். யூதாவின் முதல்வர் பெட்ரெட்சு, எட்ரோன், கர்மி, கூர், சோபால். சோபாலின் மகன் ராயாபாகு. யாகாத்து பிறந்தார். யாகாத்துக்கு அகுமாயும் லகாதும் பிறந்தனர். சோராவேர் குடும்பங்கள் இவை. ஏத்தாம் என்னும் மூதாதையன் வழிமரபினர் இவர்கள். இஸ்ரேல், இஸ்மா, இத்பாசு. அவர்களின் சகோதரி பேர் அர்ஷெல்லா போனி. மேலும் கெதோரின் மூதாதை பெனுவேல், ஊசாவின் மூதாதை எட்ரே. இவர்கள் பெத்லெஹேமியரின் மூதாதையும் எப்ராத்தா என்பவரின் தலைமகனுமான கூரின் புதல்வர்கள். தெக்கோவான் முதன்மையான அஸ்கூருக்கு ஏலா, நாரா என்னும் 2 மனைவியர் இருந்தனர். நாரா அவருக்கு அகுசாம், எப்பேர், தேமானி, அகஸ்தாரி ஆகியோரை பெற்றெடுத்தாள். நாராவின் புதல்வர் இவர்களை. ஏலாவின் புதல்வர் செராத்து, ரட்சகர், எத்னான், அனூபு, சோபாபா. ஆரும் மகன் அகரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தை. யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராயிருந்தார். அவர் தம் தாய் தன் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளை, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக.
உம் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது, நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். பிற மரபினர். சூகாவின் சகோதரருக்கு கெலுவுக்கு மெகீர் பிறந்தார். அவர் எஸ்தோனின் மூதாதை எஸ்தோனுக்கு பெத்ராபா, பாசையாகு, ஈர்னகாசின் மூதாதை தெகினா ஆகியோர் பிறந்தனர். இவர்கள் ராக்கோவில் வாழும் மனிதர்கள். கெனாசின் புதல்வர் ஓத்தனியேல், செராயா. ஓத்தனியேலின் புதல்வர் அத்தாத்து, மெயோனாத்தாய். மெயோனாத்தாய்க்கு ஓப்ரா பிறந்தார். கோரசின் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவினைஞரின் மூதாதையான யோவாபு செரையாவுக்கு பிறந்தார். எப்புன்னே மகன் காலேபின் புதல்வர் ஈருனா, ஏலா. நோவாம் ஏலாவின் மகன் கெனானி. எகுலவேலின் புதல்வர் சீப்பு, சிப்பா, தீரியா, அசரில். எஸ்ராவின் புதல்வர் எத்தேர், மெரேது, ஏப்பேர், யாலேன். மெரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம், சம்மா. எஸ்தமோவான் மூதாதை இஸ்பாக்கு. எரேகின் யூதகுல மனைவி பெற்றெடுத்தவர். கெதோரின் மூதாதை எரேது. சோக்கோவின் மூதாதை கெபேர். சானவாக்கின் மூதாதை எகுத்தியேல். நகாமின் சகோதரியாக ஓதியாவின் மனைவி பெற்றெடுத்தவர். கர்மியரான கேலாவின் மூதாதை மார்க்கத்தீரனான எஸ்தமோவாவின் மூதாதை. சீமோனின் புதல்வர் அம்னோன், ரின்னா, பென்கனான், தீலோன். இசியின் புதல்வர் சோகோத்து, பெனகசோகத்து. சேலாவின் வழிமரபினர். யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேக்காவின் மூதாதையர். மாரோசாவின் மூதாதை லதா, பெத்தஸ், பேவில் 40 நெய்த தொழிலாளர் குடும்பங்கள். யோக்கியும் கோஸ்பாவை சார்ந்த ஆட்கள். மோவாபியரை மணந்த யோவாசு, சாராபு என்பவர்களுமே. அவர்கள் பெத்லெகேம் திரும்பியுள்ளார்கள். இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை. அவர்கள் நெத்தலியாமிலும் கேத்ராவிலும் கியவராய் வாழ்ந்தனர். அவர்கள் அரசு பணிக்கென அரசருடன் அங்கே வாழ்ந்து வந்தனர். சிமியோனின் வழிமரபினர். சிமியோனின் புதல்வர் நெபுவேல், யாமின், யாரிபு, செராகு, சாவுல். அவர் மகன் சல்லும். அவர் மகன் மிக்சாம். அவர் மகன் மிஸ்மா. மிஸ்மாவின் புதல்வர் அவர் மகன் அமுவேல். அவர் மகன் சக்கூர். அவர் மகன் சிமேயி. சிமேய்க்கு 16 புதல்வரும் 6 புதல்வரும் இருந்தனர். அவரின் சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை. அவர்கள் குடும்பங்கள் அனைத்தும் யூதாவின் புதல்வரை போல் பெருகவில்லை. அவர்கள் குடியேறிய இடங்கள் பெயர்செபா, மேலதா, அச்சார், சூவால், பெல்கா, எச்ரோம், தோலாது, பெத்வேல், ஓர்மா, சீக்லாகு, பெத்மர்சேத்து, அச்சர்சூம், பெத்பிரி, சாராய் என்பதவை. தாவீது அரசாள வரை இவை அவர்களாயிருந்தன. அவர்கள் வாழ்ந்த 5 வேறு இடங்கள் ஏத்தாம், அயின், ரிமோன், தோக்கோன், ஆசான். அவர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தனர். எசபாயி, அம்லேக்கு, அமச்சியா மகன் யோசா. யோவேல் அசீல் மகன் செரையாவுக்கு பிறந்த. யோசிபியாவின் மகன் ஏகு. எலியோவானே, யாக்கோபா, எசோக்காயா, அசாயா, அதியேல், எமிசிமியேல், பெனாயா. செமையாவின் மகன் சிப்ரிக்கு பிறந்த. ஏதேயாவின் புதல்வனான அப்லோனின் மகன் சிபியின் புதல்வன் சீசா. அவர் பெயராக குறிக்கப்பட்டிருந்த இவர்கள் தம் குடும்பங்கள் தலைவர்களாயிருந்தனர். இவர்களின் மூதாதையர் வீட்டார் பெருவாரியாக பெருகினர். அவர்கள் தங்கள் மந்தைக்கு மேய்ச்சலை தேடி பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறத்தில் கெதோர் நுழையும் வரை சென்றனர். அங்கே அவர்கள் செழிப்பு மிகு நல்ல மேய்ச்சலை கண்டார்கள். நிலம் விரிந்து பறந்து அமைதியுடனும் வளத்துடனும் இருந்தது. காமே சார்ந்தோர் முன்பு அங்கு கூட இருந்தனர். பெயர் பெயராக குறிக்கப்பட்டுள்ள இவர்கள் யூதா அரசன் எசேக்கியாவின் நாட்களில் அங்கு சென்றார்கள். அங்கு காணப்பட்ட கூடாரங்களையும் மெய்யூனியரையும் வெட்டி வீழ்த்தினர். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை அழித்தொழித்து தங்களது நாட்டு மந்தைக்கு மேய்ச்சல் நிலத்தை கண்டதால் அங்கேயே அவர்கள் குடியேறினார்கள். சிமியோன் புதல்வர்களாகிய அவர்கள் 500 பேர். இசியின் புதல்வர்களான பெலாத்தியா, நெகரியா, ராபாயா, உசியல் ஆகியோரின் தலைமையில் சேயீர் மலைக்கு சென்றனர். அவர்கள் அமலேக்கியர்கள் தப்பி பிழைத்த எஞ்சியூரை அழித்து அன்று முதல் இந்நாள் வரை அங்கே வாழ்ந்து வருகின்றனர். 5ஆம் அதிகாரம். ரூபனின் வழிமரபினர். இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர். அவர் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை திகிட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை. யூதா தம் சகோதரில் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கு உரித்தாயிற்று.
இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அனேக்கு, பல்லு, எட்ரோன், கர்மி. யோவேலின் புதல்வர் அவர் மகன் செமையா, அவர் மகன் கோகு, அவர் மகன் சிமெயி, அவர் மகன் மீகா, அவர் மகன் ராயா, அவர் மகன் பாகால், அவர் மகன் பெயேரா. ரூபேனியரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் திக்லத் பினேசர் சிறைப்படுத்தி சென்றான். அவர்களது உறவின் முறையில் குடும்ப வாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் தலைவர் எயியேல், செக்கரியா, யோவேல். மகன் செமாவிற்கு பிறந்த ஆசாசு, புதல்வன் பெலா. அவன் வழிமரபினர் ஐயோரில் இருந்து நேபா, பாகால் மெயோன் வரை குடியிருந்தனர். அவர்கள் கிழக்கே யூப்ரத்தீசு நதி முதல் பாலி நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தனர். கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின. அவர்கள் சவுலின் நாட்களில் அகியாருடன் போர் தொடுத்தும் தம் கையால் அவர்களை வீழ்த்தினர். கிளையாதின் கிழக்கு புறம் எங்கும் தங்கள் கூடாரங்களில் வாழ்ந்தனர். காத்தின் வழிமரபினர் அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிக்கா வரை காத்தின் புதல்வர் குடியிருந்தனர். பாசானில் தலைவரான யோவேல் அடுத்தவரான சாப்பாம், யானாய், சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர். அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேல், மெஹலாம், சேபா, யோராய், யாக்கான், சீயா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகைலின் புதல்வர். ஊரி யாரோக்கோவின் மகன், அவர் கிளையோதின் மகன், அவர் மிக்கேலின் மகன், அவர் எலிசாயின் மகன், அவர் யாகுதோவின் மகன், அவர் பூசின் மகன். கூனிக்கு பிறந்த அப்தலியின் மகன் அகியா அவர்களின் மூதாதை வீட்டுக்கு தலைவராயிருந்தார். அவர்கள் கிளையாது, பாசான், அதை சார்ந்த நகர்கள், சாரோனின் மேய்ச்சல் நிலப்பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர். அவர்கள் யாவரும் யூத அரசன் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் ஏரோபாம் நாட்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர். கிழக்கு பழங்குடிகளின் படைகள். ரூபனின் புதல்வர், காத்தின் புதல்வர், மனாசையின் பாதி குலத்தார் ஆகியோர்களுக்கிடையே கேடயத்தையும் வாளையும் ஏந்தி வில் எய்து போர் பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் 44,760 பேர் இருந்தனர். அவர்கள் அகாரியார், எத்தூர், நாப்பீசு, நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர். அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்புக்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள். பகைவர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார். அவர்கள் தம் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் 1,00,000 ஆட்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள். அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள். கிழக்கு மனாசே பகுதியின் மக்கள். மனாசேயின் பாதி குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலே வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பாசான் முதல் பாகால், எர்மோன், செனியர், எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பெருகியிருந்தனர். அவர்களின் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே: ஏப்பேர், இசி, எலியேல், அசிரியேல், எரேமியா, ஓதவியா, எகுதியேல். அவர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தம் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள். கிழக்கு பழங்குடிகளின் வெளியேற்றம். அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர். ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் பூலையும் அசீரிய மன்னன் தில்கத் பினேசரையும் கிளர்ந்தெழ செய்தார். அவர் ரூபானியரையும் காத்தியரையும் மனாசாயின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு, ஆபோர், ஆரா, கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்து சென்றான். இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளனர். ஆமேன். God bless you.